ஆமா சார். அதெல்லாம் வந்துருச்சுன்னா இல்ல சார் இப்போ நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்க்கான டிஃபரன்ஸ். ஆனா இதுல இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறதே ஒண்ணு வரலையே! வரல. இதுதான் அப்ப ரூ. 3,00,000 சம்பளம் வாங்குறவங்க, அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா, அப்படிதான் இருக்கு. லே ஆஃப்ன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறப்ப, அதான். நீங்க வீட்ட வித்துருன்னு சொன்னா இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லையே! இல்ல என்ன பண்றது? அப்ப வேற ஐடியா சொல்லுங்க சார். வேற என்ன சொல்றது? இதான் ரியாலிட்டி. இத தான் நான் கதறி கதறி சொல்றேன். ம். ம். நீ போய் நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ம். நீ வந்து மணி பேச்சுனா பயந்துருவாங்க. நீ ஒரு சாதாரண ஆள போட்டு பார்ட் டைமா கூப்பிடு. நெறைய பேங்கர்லாம் இருக்காங்க. இந்த கேள்விய எடுத்து இந்த டிசிஎஸ் அது மாரி கேம்பஸ்ல போய் சீனியர் மேனேஜ்மெண்ட்ட கேளு. கட்டி புடிச்சு நான் இல்லைன்னா, நான் பிளேட்ட மாத்திக்கிறேன். இதில லைஃப் ஸ்டைல் என்ன ஆகும்னா, அவன் சம்பளம் 4 1/2 5 லட்சம் போடுறதுக்குள்ள, பையன் காலேஜுக்கு போய் வருஷத்துக்கு ரூ. 10,00,000 ரூ. 12,00,000 கட்டுற லெவலுக்கு போயிடும்.